அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மறுசுழற்சி பிளாஸ்டிக் உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பிளாஸ்டிக் பிரச்சனையை பத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன வே ஃபார்வர்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுல உருவாகக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள்ல சுமார் 12% மட்டும்தான் 12% மட்டும்தான் மறுசுழற்சி செய்யப்படுகிறது. ரீசைக்கிளிங்க்கு அனுப்புறாங்க. மீதி 88% வந்து பாத்தீங்கன்னா குப்பை மேடுகள்ல நமக்கு வந்து ஆற்றங்கரையோரமா இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து அப்படியே தேங்கி கிடக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஆண்டுக்கு சுமார் 9.1 மில்லியன் டன் பிளாஸ்டிக் உமிழ்வு வந்து இந்தியாவுல இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட 9 டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட வந்து நம்ம ஜெனரேட் பண்றோம். ஓகேவா? இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்டோட பிளாஸ்டிக் ஜெனரேஷன் கெப்பாசிட்டில 1/5 இந்தியா தான் வந்து பண்றாங்க. அதுல 9 மில்லியன் டன்ல 5 மில்லியன் டன்ஸ் என்ன பண்றோம்? நம்ம அதை வந்து எரிச்சிடறோம். சரிங்களா? இன்சினரேட் பண்ணிடுறோம். இதனால சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது, மனித ஆரோக்கியத்துக்கும் பாதிப்புகள் ஏற்படுது. மீதி இருக்கக்கூடிய அந்த 3 மில்லியன் டன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படியே குப்பை கழிவுகளாக நமக்கு இருக்கு. இதனால வந்து லேண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாமே வந்து ஏற்படுது. ஓகேங்களா? சராசரியா ஒரு இந்தியர் நாள் ஒன்றுக்கு எவ்வளவு பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து ஜெனரேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 120 கிராம் பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து ஜெனரேட் பண்றாங்க. சரிங்களா? ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா சீனா தான் உலகத்திலேயே மிகவும் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அதிகமா இருக்கக்கூடிய நாடா இருந்துச்சு. ஆனா அவங்க எடுத்த அந்த கடுமையான ஒரு முயற்சினால என்ன ஆயிருக்கு, இப்ப சீனா ரொம்ப பின்னாடி இருக்காங்க. பிளாஸ்டிக் கழிவுகளை சரியான முறையில வந்து அவங்க கையாண்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சரியான முறையில கையாளாம இப்ப நம்ம முதல் இடத்துல வந்து இருக்கோம். ஓகேங்களா? இப்ப இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிற இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதனுடைய மதிப்பு 3.5 லட்சம் கோடியா இருக்கு. இந்தியாவுல கிட்டத்தட்ட 30,000 பிளாஸ்டிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்மளுடைய ஜிடிபில 1.4% இவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சரியா? சோ இந்தியன் கவர்மெண்ட் இந்த பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2022ல சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய 19 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு வந்து நம்ம தடை விதித்திருப்போம். அதே மாதிரி இந்தியாவுல பிளாஸ்டிக் அதனுடைய அளவுடு மைக்ரான் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100 மைக்ரான்களுக்கு மேல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பைகளை தான் நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த 100 மைக்ரானுக்கு மேல இருந்துச்சுன்னா அதை ஈஸியா நம்ம என்ன பண்ணிட முடியும்னா மறுசுழற்சி பண்ண முடியும். 100 மைக்ரானுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது மறுசுழற்சி கூட நம்மளால பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை 2022ஆம் ஆண்டு பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது 2022ஆம் ஆண்டு வந்திருக்கும். அதுல முக்கியமான இன்னொரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி, நீட்டிக்கப்பட்ட உற்பத்தியாளர் பொறுப்பு அப்படின்னு சொல்லி. சோ எந்தெந்த கம்பெனிலாம் பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தயார் செய்யறாங்களோ, அதை வந்து பிராண்டிங்காக பயன்படுத்துறாங்களோ, அதை வந்து பேக்கேஜிங்காக பயன்படுத்துறாங்களோ, அவங்களுக்குலாம் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கறத கொடுத்தாங்க. அந்த பிளாஸ்டிக் அவங்க பயன்படுத்தக்கூடிய அவங்க உருவாக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை திருப்பியும் மறுசுழற்சி செய்யறது அப்படிங்கிறது அவங்களோட பொறுப்பு தான். சரிங்களா? அதுக்குன்னு செட் ஆஃப் டார்கெட். இப்ப ஒரு நிறுவனம் வந்து 10 மில்லியன் பிளாஸ்டிக் வந்து உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த வருஷம் 10 மில்லியன் டன் பிளாஸ்டிக்க இது பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ரீசைக்கிளும் பண்ணிருக்கணும். இந்த மாதிரியான டார்கெட்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகளாவிய அளவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175 நாடுகள் ஒன்னா சேர்ந்து குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி அப்படிங்கிறதுக்கான நெகோசியேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப கடைசியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தடுப்பதற்கான வழிகள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த பிளாஸ்டிக் உற்பத்தி, அதனுடைய நுகர்வு, மறுசுழற்சி இது எல்லாத்தையுமே அரசு தீவிரமாக்க வேண்டும். அதனுடைய டேட்டாவை வந்து தீவிரமா சேகரிக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பெட்ரோலியம் நிறுவனங்கள், பெட்ரோகெமிக்கல் நிறுவனங்கள்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எவ்வளவு உற்பத்தி பண்றாங்க, எவ்வளவு மறுசுழற்சி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான டேட்டாவை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நவீன கழிவு மேலாண்மை முறைகளை வந்து நம்ம இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கை மட்டுமே நம்ம உபயோகப்படுத்தணும், மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக்குகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக் மாற்றாக இருக்கக்கூடிய இந்த மஞ்சப்பைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த இடத்துல பிளாஸ்டிக் பொல்யூஷனை பத்தி நம்ம டீப்பா பார்த்திருக்கோம். அதே மாதிரி சஜஸ்டட் மெஷர்ஸ் அப்படின்னு கேட்டாலும் அதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண மெஷர்ஸை நம்ம எழுதலாம். சரிங்களா? தேங்க்யூ.